நார்மல் சூப்பர் ஐபேக் தான், பட் உங்களுக்கு பாடி சைடில் நல்லா ப்ளூ பேஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஓப்பன் சண்டையில் கட்டுறதுனால. இப்போ நீங்கள் பார்த்துறது ஒரு பெரிய சைஸ் சூப்பர் ஐபேக் ப்ரோ, நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 14 இன்ச்சஸ் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபீட்டிங் தான். இதுவும் வந்து அரணாஸ் கூட கம்மலாக வர ஃபீச்சர்ஸ் தான் ப்ரோ. இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் வெரைட்டிஸ் தான். இது வந்து வீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த கம்ஃபா ப்ரீட் பண்ணுறவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா திருவொற்றியூர் ராஜா கடைக்கு தான் வந்திருக்கேன். ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கேன். ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா ராயல் அக்வாட்டிக்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அரவணாஸு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டிஸ்கஸ்ஸு, சென்னைகள், ஃப்ளவரான் ஃபிஷ்ஷஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் தான். இங்கே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், என் பேர் ரஞ்சித். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் அக்வாட்டிக்ஸ்ங்கிற ஒரு ஃபார்ம் யூனிட் மாதிரி நடத்திட்டுருக்கேன் வீட்லேயே. ஸோ நம்மக்கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் வெரைட்டிஸ், ஏஷியன் அரனாஸ் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் அது கூட கம்மலாக விடுறது இந்த ஃப்ளாக் டைல்ஸ், பீகாக் பேஸ், டேக்மாய்ட்ஸ்னு எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், சம் ரேர் வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூனிட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரு டிஸ்கஸ் வெரைட்டிஸ். டிஸ்கஸ்லேயே வந்து நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லியோபார்ட் இருக்கும், ரெட் மெலான் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிபிள், ப்ளூ டோகாய்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயின்லேயே. இப்போ இதெல்லாமே வந்து ப்ரீடிங் சைஸஸ் எல்லாமே வந்து 3.5 to 4 inches மேலே இருக்கும், 5 inches சைஸ் இருக்கும். எல்லாமே வந்து இதிலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்டாக எடுத்தால் ஒரு ரேட் கோட் பண்ணுறோம், இல்லை சிங்கிள் பீஸஸாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங்கும் பண்ணலாம் சார். 100% லைவ் கேரண்டியான அரைவல். இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயினை பொறுத்தும் அந்த சைஸஸை பொறுத்தும் டிஃபர் ஆகும் பிரதர். இப்போ இது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குமா இல்லை கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை எண்டாக இருக்கும் பிரதர். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபிஷஸ் வளர்க்குற மாதிரி டிஸ்கஸ் வளர்க்க முடியாது. டிஸ்கஸ்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் வரும், நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ வந்து கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும். பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஆரோ வாட்டர்ஸ் இந்த சென்ஸ் வந்து நம்ம டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பிஹெச் லெவல் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் வந்து டிஸ்கஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து 28 to 31 வரைக்கும் நீங்கள் நல்லா டெம்பரேச்சர் வச்சா தான் ஃபிஷ்ஷோட கலரேஷன் வந்து நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஃபிஷ் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரெஸ் டவுன் ஆகிடும். ஸோ அந்த சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஆகி தான் மெயின் வந்து வாட்டர் குவாலிட்டி நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். பட் ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறத அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து டிடிஎஸ் வந்து நீங்கள் 200 less than 200 கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். வேறஸ் நீங்கள் ப்ரீடிங் சைஸ்க்கு ப்ரீடிங்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிடிஎஸ் ஒரு 90 to 110 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் அந்த ஹேச்சிங் ரேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபுட்டுலாம் எப்படி கொடுக்கணும்? என்ன மாதிரி டைப் ஃபுட்டு வந்து நார்மலாக நீங்கள் வந்து கோடாட் போடலாம். ட்ரை ஷிம்ஸில் நிறைய இருக்குது. டெட்ராபைட்ஸ் போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து டெட்ராபைட்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ரான்ஸ் போடலாம், கோடாட் போடலாம், சிக்கன் ஆட், மிக்ஸ்டு லிவர் இதெல்லாம் நிறைய போடலாம். பட் டெட்ராபைட்ஸ்ன்றது காமனாக எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றனால நீங்கள் டெட்ராபைட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க டிஸ்கஸ்லேயே வந்து பேண்டா செக்கர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டேங்கில் நீங்கள் எந்த டிஸ்கஸ் வச்சுருந்தாலும் என்ன ஃபிஷ் வச்சுருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயின் ஒரு 1 or 2 pairs வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ரெயின் தான் வந்து எல்லா ஃபிஷையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின். இதிலே வந்து ஹை ஃபின், ஹை பாடி. அது பாடியும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 inches தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபிஷ் ரொம்ப பெருசாக தெரியும். ரீசன் பார்த்தீங்கன்னா அது ஹை ஃபின், அந்த ஃபின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் ஸ்ட்ரெயின்ஸை விட. ஸோ அதனாலே இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். இது அடல்ட் சைஸா? இல்லை இது ஜஸ்ட் இது சைஸே கிடையாது. இது இன்னும் 6 inches வரைக்கும் சாலிடாக வளரும். இன்னும் வளரும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த 4 inchesலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹை ஃபின், ஹை பாடின்றதுனால உங்களுக்கு ஃபிஷ்ஷு பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும்.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போடணுமா இல்லை வேறு ஃபிஷ்ஷஸ் கூட கலந்து போடலாமா? ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சாஃப்ட் வாட்டர் ஃபிஷஸ்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் வாட்டர் ஃபிஷஸ் இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் நீங்கள் கேன் வாட்டர் யூஸ் பண்ணி ஆகணும், டிடிஎஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வந்து இது கூட நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபிஷ்னா டெட்ராஸ் வெரைட்டிஸ் விடலாம். ஸோ மெயின் வந்து இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா வந்து பிளான்டேஷன் டேங்க் வளர்க்குற எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணலாம். ஏஞ்சல்ஸ் இது கூட ஆட் பண்ணலாம். மெரைன் ஃபிஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட இருக்கணும், அதையும் காட்டுறேன். அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நீங்கள் விடலாம். ஸோ இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் சைஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஏன்னா இதோட டைமென்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் டைப்பில் இருக்கிறனால டேங்க் ஒரு 2 feet ஹைட் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் வளர்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து டிஸ்கஸ்லேயே வந்து சின்ன சைஸ் ப்ரோ, எல்லாமே வந்து ஒரு 2 to 2.5 inches இருக்கும். ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும். என்னோட கான்செப்ட்னா இது வந்து 1 or 2 pieces வளர்க்குறத விட ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 pieces நீங்கள் எடுத்து வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்கூலிங்கோட ஃபிஷஸோட என்ஜாய்மெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 pieces ஒரே ஸ்ட்ரெயினாக விடலாம். ஒரு சில பேர் வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ரெயின் எல்லா வெரைட்டிஸும் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து இப்போ வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஒரு 1 or 2 pieces நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறத விட அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 ஒரு 12 piece ஒரு காலனியாக நீங்கள் எடுத்து வளர்க்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிஷ் ஒரு சைஸ் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பேர் ஆகிடும். இப்போ நீங்கள் மற்ற ஃபிஷஸ் மாதிரி இப்போ இந்த ஃப்ளோரான் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் எடுத்து போட்டு அந்த மாதிரி ப்ரீட் பண்ண முடியாது. அவங்களாவே ஜஸ்ட் ஒரு பேர் செட் பண்ணிப்பாங்க. அதை தான் நீங்கள் ஐசோலேட் பண்ணி பேர் பண்ண முடிய இதை வந்து நம்மளாக வந்து மேனுவலாக வந்து இப்போ எதுவுமே பேர் பண்ண முடியாது. அவங்களே ஒரு செட் பேர் ஒரு 6 to 8 pieces நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேர் செட் ஆகிடும். பேர் செட் ஆகணும்னா அதுங்க வந்து காலனிலேருந்து தனியாக ஐசோலேட் பண்ணிக்குவாங்க அவங்களே. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே ஒரு டாமினன்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ரீட் பண்ண முடியும். ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 pieces இல்லை ஒரு லாட்டை ஒரு காலனியாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வேறு ஒன்றும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அரோனாஸ் வெரைட்டிஸ் ப்ரோ. அரோனாஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேர் வெரைட்டிஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அண்ட் ஏஷியன் அரோனாஸ் எல்லாமே பண்ணுறோம். சில்வர் நம்ம பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. ஆல்பினோ சில்வர் ரெட் ஐன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ரேபிட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெரைட்டி இருக்குது. அண்ட் தென் இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் சில்வர்னு சொல்லுவாங்க. பிளாக் சில்வரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 6 inches இருக்கும். அண்ட் நார்மல் ஆல்பினோ சில்வர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 inches ஸ்டாக் இருக்குது ப்ரோ. எல்லாமே வந்து பெல்லட் ஃபீடிங் தான். எதுக்குமே பெல்லட்ல இது பண்ணுறீங்க? எல்லாமே பெல்லட் ஃபீடிங் தான் ப்ரோ. எதுக்குமே வந்து நம்ம ரா ஃபீட் பண்ணுறதில்ல, எல்லாமே பெல்லட் ஃபீடிங் தான். நார்மலாக லைவ் ஃபுட்டு போட்டால் நல்லதா பெல்லட் போட்டால் நல்லதா? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு க்ரோத் ரேட் கொஞ்சம் நல்லா வரணும்னா நீங்கள் வந்து லைவ் போய் ஆகணும். பட் நான் லைவ் ஃபீட் சஜஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் மார்க்கெட் ப்ரானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். லைவ்னா நீங்கள் குவாரண்டைன் பண்ணாமல் ஃபிஷ்ஷை நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா வந்து அது அரோனாஸ்க்கு கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதோட டிசீஸ் ஏதாவது வந்து அரோனாஸ்க்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ரான் அப்படி இல்லைனா வந்து ட்ரை பிளேட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹைபேக் கோல்ட் ப்ரோ. ஹைபேக் வேறு ஏஷியன் அரோனாஸ்லேயே வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன், பஞ்சாரா அண்ட் ஆர்டிஜி ஹைபேக் இந்த ரேஞ்சிலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும். நம்மக்கிட்ட க்ரீன் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட்லி அது வளரும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த கலர் ஷேப்பு அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப்காக மட்டும் வேணால் நீங்கள் அதை வளர்க்கலாம். பட் கலரேஷன்லாம் வரணும்னா நீங்கள் வந்து க்ரீன் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பஞ்சாராவும் அப்படி தான். பஞ்சாராவில் வந்து டெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே ரெட் ஆர் எல்லோ டெயிலில் வரும். பட் பாடி ஷேப்னு பார்த்தீங்கன்னா வந்து கலரில் வந்து அந்த அளவுக்கு கலர் இருக்காது. உங்களுக்கு உடம்புல நல்லா ஃபிஷ் மெச்சூர்ட் ஆகும்போது கலரை நீங்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆர்டிஜி இல்லைனா ஒரு ஹைபேக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே பேசிக்காக வந்து பஞ்சாரா வச்சுருப்போம் லோ பட்ஜெட்டில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபேக் ஆர்டிஜிஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஜி இருக்குது, ஹைபேக் இருக்குது ப்ரோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 inches இருக்கும். வித் சர்டிஃபிகேட் கம்ஸ் மைக்ரோசிப்போட எல்லாமே ஸ்கேனிங் வீடியோஸோட நம்மக்கிட்ட இருக்குது ப்ரோ. இதில் மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் வளரும்? இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 2.5 feet வரைக்கும் நீங்கள் கேப்டிவிட்டியில் வளர்க்கலாம் பிரதர். ஓகே. டேங்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5/2/2 ஒரு சிங்கிள் ஃபிஷ்க்கு அது சஃபிஷியண்டானது. இதுங்களும் எல்லாமே பெல்லட் ஃபீடிங் தான். நான் ஃபீட் கூட பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே நார்மல் ஒரு ட்ரை ஷிம் ஃபீட் தான். அது ஒரு ஃபீட் போட்டவொன்னே அப்படியே ரொம்ப எப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு. எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்குது. ஆமாம், எல்லாமே வந்து பெல்லட் ஃபீடிங் தான். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எந்த ஃபிஷ்மே வந்து நம்ம சிக்கான ஃபிஷ் வச்சிருக்கதே இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதை வெல் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கொடுக்குறது. டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுவீங்க. கண்டிஷன் அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுறது. ஓகே, சூப்பர்.
இது வந்து ஒரு ஆர்டிஜி வெரைட்டி ப்ரோ, ரெட் டெயில் கோல்டன் அரனான்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் வித் சர்டிஃபிகேட் அண்ட் மைக்ரோ சிப்போட தான் வர்றது. நம்மக்கிட்ட ஸ்கேனிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷை பேக் பண்ணுறப்போ ஸ்கேன் பண்ணி காமிச்சிருவோம். எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ப்ரோ. குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. நம்ம வாட்டர் கண்டிஷனுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றது. ஓகே, அது வந்து ஒரு பெரிய சைஸ் சூப்பர் ஹை பேக் ப்ரோ. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டிஜி ஹை பேக்னு பார்த்தீங்களா, அதை விட இதில் வந்து அந்த ஸ்கேல் லெவல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஷேனிங் லெவல். அதனால் இது சூப்பர் ஹை பேக்னு சொல்லுவாங்க. ஆஸ் பர் சர்டிஃபிகேட்டும் இதில் அப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். இதுவும் வந்து வித் சர்டிஃபிகேட் இருக்கும். பட் என்னன்னா இது கொஞ்சம் சைஸ் பெருசு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 feet மேலே இருக்கும். இந்த ஃபிஷஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த பாடியில் இப்போயே நல்லா ஸ்கேல்ஸ் ஷைனிங்லாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அரோனாஸ் பொறுத்தவரைக்கும் பேசிக்காக நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸும் கம்மி தான் உங்களுக்கு. பெஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேங்க் சைஸ் தான், நல்லா ஒரு பெரிய டேங்க் கொடுத்துட்டோம் அவங்க பாட்னு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் அரோனாஸ் எல்லாமே. இது ஒரு ப்ரீமியம் கேட் சூப்பர் ஹை பேக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது ஒரு சூப்பர் ஹை பேக் தான். பட் அதுக்கும் இதுக்கும் வந்து ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இது வந்து அது வந்து அக்வாசின்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதுவும் ரெண்டுமே மலேசியன் ஃபார்ம் தான். பட் வந்து சியான்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது பார்க்க உங்களுக்கு கிராஸ் பேக் மாதிரியே இருக்கும். அந்த ஹெட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிராஸ் ஷேட்ஸ் தெரியும் உங்களுக்கு அந்த டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும் ஃபிஷ் பார்க்கறது உங்களுக்கு கிராஸ் பேக் மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் சூப்பர் ஹை பேக் தான். பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு கலரு. ஆமாம் ப்ரோ. பட் ஆனால் வந்து இதை விட பெட்டர் குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் வந்து சூப்பர் ஹை பேக்கில் இது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸில் பாருங்கள் 24 கேரட் காட்டுறேன். அதுவும் இதுவும் சிமிலராக இருக்கும். பட் வந்து இதை விட அது சூப்பர் ப்ரீமியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 24 கேரட் கோல்டு ப்ரோ. நீங்கள் அப்படியே அந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டாக இருக்கும். அந்த பிளாக் ஷேடுன்றதே இருக்காது. அந்த டாப் வியூலேருந்து டாப் டு பாட்டம் அந்த டெயில் டு டிப் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாகவே இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மற்ற ஃபிஷஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கும் உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாகவே இருக்கும். இது வந்து 24 கேரட் கோல்டன் ஹெட்னு வாங்க, ஃபுல் கோல்டுன்னு சொல்லுவாங்க இது. இதுவும் கம்ஸ் வித் சர்டிஃபிகேட் தான். எல்லாமே மலேசியன் ஃபிஷஸ் தான் ப்ரோ. எல்லாமே இம்போர்ட்டட் தான். எல்லாமே இம்போர்ட்டட் தான். எல்லாமே வித் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியன் தான். கோல்டுனாலே ரொம்ப ஃபேமஸ்ன்றது மலேசியன் தான் ப்ரோ. இதோட லைஃப் டைம்லாம் எவ்வளோ? லைஃப் டைம் வந்து அரோனாஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாலிடாக வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான். என்னோடய கஸ்டமர்ஸு ஈவன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு 11 years ஒரு அரோனாஸ் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து பட் நேச்சுரலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 years 40 years 50 years கூட இருக்கும் அப்படின்றாங்க. பட் பர்சனலாக நம்ம கேபிட்டலில் வளர்க்கும் போது ஒரு 25 to 30 years சாலிடாக இருந்துடும். பட் நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து அதுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இது வந்து காமன் வெரைட்டிஸ் தான் ப்ரோ. இது வந்து இம்போர்ட் கிடையாது, லோக்கல் வெரைட்டிஸ் தான். பட் வந்து சி ஏஞ்சல் பெரிய சைஸில் இருக்கும் ப்ரோ. இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 inches இருக்கும். பட் இந்த சைஸஸ் கொஞ்சம் கிடைக்கிறது அன்ஈவன் சைஸாக. சின்ன சைஸ் ஒரு 2 to 3 inches கிடச்சிரும். பட் அந்த 4 inches கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். 4 to 5 inches மேலே இருக்கும் இந்த சைஸஸ் எல்லாமே. இதெல்லாம் அரோனா கூட கம்மலில் வரலாம். மோஸ்ட்லி இந்த பாட்டமில் அந்த ஷீட்ஸ் வந்து டெபாசிட்ஸ் ஆகிடுது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி என்னால் மேனுவலாக எடுத்துகிட்டே இருக்க முடியல இப்போ ஷீட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங்கிறனால அந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து கீழே டெபாசிட் ஆக விடாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது ஒன்று கீழே டெபாசிட் ஆகாமல் ஃபிஷ் அந்த ஃபில்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஆல்ஸ் வந்து வேவ் மேக்கர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டெயிலில் வந்து ஆனல் ஃபின்னில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ கலர் ஷேடில் இருக்கும். டார்சல் ஃபின்னில். ஸோ அது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் ஃபிஷ் பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு ஃபுல் டேங்கே கவர் பண்ணிவிடும். அது ஒரு ஹைலைட்டான வெரைட்டிஸ். இதோட மெயின்டெனன்ஸ் கேர்லாம் அப்படி ப்ரோ? இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மெரைன்க்கோ செட் பண்ணலாம், நார்மல் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டருக்கோ செட் பண்ணலாம். மெரைன் ஃபிஷ்க்கோ இது ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஸோ வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிற ஃபிஷஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டிஸில் இருக்கும். ரொம்ப ரேர் இந்த மாதிரி. எல்லா ஃபிஷ்ஷும் வந்து மெரைன்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு அடாப்ட் ஆகாது, ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து மெரைனுக்கு அடாப்ட் ஆகாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பீகாக் பேஸ் வெரைட்டிஸ் ப்ரோ. பீகாக் பேஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொனாக்லஸ்ன்ற வெரைட்டி. நம்ம காமனாக மேஜராக பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்பைடர், கெல்பிரின் அண்ட் மொனாக்லஸ் அண்ட் ஒசாலரிஸ்ன்ற வெரைட்டிஸும் நம்ம பண்ணுறது. ஸோ
ஸோ இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து மொனாக்குலர் ஸ்ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது பீகாக் பேஸில். ஸோ இதுவும் வந்து நீங்கள் அரோனாஸ் கூட கம்மிலாம் ஈஸியாக விடலாம், ஈஸியாகவே செட் ஆகிடும். பட் இதெல்லாமே வந்து மான்ஸ்டர் வெரைட்டி ஃபிஷஸு. ஸோ இதுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து நீங்கள் நல்லா பெருசாக கொடுக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும், ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸ் மட்டும் டேங்கோட ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய சாப்பிடும் இது, ஸோ அதிகமாக ஷீட் போகணும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து வாட்டர் குவாலிட்டியும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கணும். இது வந்து செனகல் ப்ரோ. இதுவும் நீங்கள் அரோனாஸ் கூட கம்மனெலாம் விடலாம். செனகல் வெரைட்டிஸில் வந்து நம்மக்கிட்ட இப்போ 2 வெரைட்டிஸ் இருக்குது, ஆல்பினோஸும் இருக்குது அண்ட் பிளாக் சோர்ஸரும் இருக்குது. ஸோ இந்த 2 வெரைட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹார்டியான ஃபிஷ் வெரைட்டிஸ்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வரும், ஆல்மோஸ்ட் 1.5 feet வரைக்கும் ஈஸியாக அட்டைன் ஆகிடும். ஸோ வந்து பட் ரொம்ப ஹார்டான ஃபிஷ் வெரைட்டிஸ் இதெல்லாம். இவன் நீங்கள் டேங்க் கண்டிஷன் பார்த்தாலே தெரியும். இதுக்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சர்வேல் ஆகுது. இதெல்லாமே வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறனால உங்களுக்கு வந்து ஈவன் மோட்டர் கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போடணும் அவசியம் கிடையாது. பட் வந்து ரொம்ப ஹார்ட் வெரைட்டிஸ் ஃபிஷ்னால இதுவும் நீங்கள் அரோனாஸ் கூட ஈஸியாக கம்மலாக விடலாம். பேசிக்காக வந்து அரோனாஸ் கூட நீங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து நீங்கள் கம்மலாக விடலாம். ஒன்று ஹார்ட் வெரைட்டிஸாக போடலாம், இல்லைனா சாஃப்ட் வெரைட்டிஸாக போடலாம். சாஃப்ட் வெரைட்டிஸ் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஸ்டிங்ரேஸ், டிஸ்கஸ் இந்த மாதிரி ஃபிஷஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை அப்புறம் எனக்கு ஹார்ட் வெரைட்டிஸ் தான் வேணும், மான்ஸ்டர் டேங்காக நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சினகல் இந்த மாதிரி நீங்கள் அலிகேட்டர் கார்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் வெரைட்டிஸை சூஸ் பண்ணலாம். அலிகேட்டர் கார்லேயே வந்து 2 வெரைட்டிஸ் வரும். லாங் நோஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஷார்ட் நோஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஃபாஸ்ட் க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துறது ஒரு பெரிய சைஸ் சூப்பர் ஐ பேக் ப்ரோ. நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 14 inches இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபீட்டிங் தான். இதோட ரியல் கலரை வந்து நான் உங்களுக்கு கவரில் வச்சு ஓப்பன் சன்லைட்லேயே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது நல்லா அதாவது ஃபிஷ் ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது தான் அதோட கலரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு கலர் பார்த்தாலே ஈவன் என்கிட்ட வேறு லைட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த கலர் லைட்டில் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஃபிஷ்ஷை தனியாக ஐசோலேட் பண்ணி நான் உங்களுக்கு ஓப்பன் சன்லைட்லேயே காட்டுறேன் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் அதோட ஃபிஷ் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சைஸ் ப்ரோ. இது 1 feet இருக்குமா? சாலிடாக 1 feet மேலே இருக்கும் ப்ரோ இது. ஏன்னா இதோட டேங்கோட சைஸ் பிரெத்தே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 feet தான். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் பாருங்கள். இது நார்மல் சூப்பர் ஐ பேக் தான். பட் உங்களுக்கு பாடி சைடில் நல்லா ப்ளூ பேஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஓப்பன் சன்லைட்டில் காட்டுறதுனால. ஓகே, இதுவும் வந்து அரோனாஸ் கூட கம்மலாக இருக்கிற ஃபிஷஸ் தான் ப்ரோ. இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் வெரைட்டிஸ் தான். இது வந்து வீஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இப்போ இந்த கம்ஃபா ப்ரீட் பண்ணுறவங்க அண்ட் தென் வீஜாஸ் கூட அரோனாஸ் கூட கம்மலாக ஆட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து வீஜாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து வீஜா சைன் இருக்குது, வீஜா குட்லிட்டம்ங்கிறது ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் மார்பிள் ஃபினான்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. இது நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் பிரதர். ஏன்னா இது வந்து நம்ம கஸ்டமர்ஸே வந்து நம்மக்கிட்ட ஓனாக எடுத்து கொடுத்துறதுனால இது நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் இல்லை நம்ம ப்ரீட் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட் பண்ணார். ஓகே, இது எல்லாமே வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணது தான். நல்லா கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டிஸான ஃபிஷஸ். இதை நீங்கள் எடுத்து கம்ஃபாஸ்ட் ப்ரீட் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுக்கு ஒரு F1 ஜென்ரேஷன் நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ கிராஸ் ப்ரீடுக்கு இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிராஸ் ப்ரீடுன்னு கிடையாது பிரதர். இப்போ கம்ஃபாஸ்க்குனாலே வந்து இப்போ ஃப்ளோரான்ஸில் எப்படி SRD, தாய் சில்க் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கம்ஃபாஸை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வரணும்னாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீஜாஸ் வெரைட்டிஸை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கம்ஃபாஸ் வந்து ஓகே ஓகே ப்ரைஸாக இருக்கும். ஒரு KML, ஒரு கம்ஃபா ஃபீமேல் அப்படி இல்லைனா வந்து ஒரு F1 வீஜாவை எடுத்து நீங்கள் ஒரு ஃபீமேல் SRDயை போடணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லைனேஜ் கம்ஃபா லைனேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதுலேருந்து வர ப்ரைஸை தான் வந்து நீங்கள் க்ரூம் பண்ணி அதை நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு F2ன்ற ஒரு கம்ஃபா ஷேப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட ஐ ஷேப்பு, அந்த பாடி ஷேப், அந்த நீட்டு பட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பாடி லென்த், அதெல்லாம் வந்து இந்த கம்பா இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பா ப்ரீடராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம இது மட்டும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் பிரதர். ஓகே. ஹோல்சேல், ரீட்டைல் ரெண்டுமே பண்ணலாம். ஷிப்பிங்கும் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணலாம். எல்லாமே வித் 100% லைவ் கேரண்டி தான். நம்ம எந்த ஃபிஷ்ஷை ரீச் ஆகிட்டோம்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ சென்ட் பண்ணோம். இன்கேஸ் ஃபிஷ் ஏதாவது மொராலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே ஓகே. 100% லைவ் கேரண்டி நிறைய. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து வித் சர்டிஃபிகேட் அண்ட் மைக்ரோ சிப்போட தான் இருக்கும். மைக்ரோ சிப்புன்றது ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ள ஆல்ரெடி அடித்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் நம்ம இதை டேக் ரீட் பண்ணுறோம். இது ஜஸ்ட் ஒரு டேக் ரீடர் தான்.
ஸோ இந்த நம்பர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஃபிஷ் வெரைட்டி என்ன, எங்கே ப்ரீட் பண்ணது அண்ட் அந்த ஃபார்ம் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸு. அரவணாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டிஸ்கோஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்லாம் வாங்கிட்டு குவாரண்டைன் பண்ணி தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் இருக்குது. நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக இந்த ஃபார்மை வந்து நீங்கள் விசிட் பண்ணி ஃபிஷ்ஷோட கண்டிஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சென்னை இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே டெலிவரி பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களால் வர முடியல அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ சென்னையிலையும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி தான் உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ண போது ஒரு வீடியோ எடுத்து வைங்க. சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு ஃபிஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைனா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்மை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye.